இந்த மாநாட்டை நியாயமாக உண்மையிலேயே நான் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில்தான் நடத்தியிருக்க வேண்டும். காரணம், தண்ணீரின் அருமையை பற்றி அதை உணர்ந்த மகன்தான் பேச முடியும். அரசு அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்துவிட்டால் தண்ணில்லாத காட்டிற்கு பணியிடம் மாற்றுவார்கள். அது நான் பிறந்த மண்ணான ராமநாதபுரம் சிவகங்கைக்குத்தான் மாற்றுவார்கள். இன்றுதான் எனது மண் வறண்டு போனது. ஆனால் என்னுடைய வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஆட்சியிலே உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு வளமையான நாடாக என் நாடு இருந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் அறிந்து கொள்ள முடியும்.